வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்க போறது ஒரு ரகசியம் நிறைந்த சுவாரஸ்யமான கதை. திருடன் யார்? அக்பர் பேரரசரின் அரண்மனையில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. பீர்பால் எப்படி அதை கண்டுபிடித்தார் என்பதை பார்க்கலாமா? வாங்க தொடங்கலாமே. ஒரு காலை அக்பர் அரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அந்த நேரம் காவலர்கள் பதற்றமாக வந்தனர். அரசே, அரண்மனை நகைச்சாலையிலிருந்து ஒரு பொன் சங்கிலி திருடப்பட்டிருக்கிறது. அக்பர் அதிர்ச்சி அடைந்தார். எப்படி சாத்தியம்? அதுவும் என் அரண்மனைக்குள்ளே! அனைத்து காவலர்களும் இருக்கும்போது கூட அவர் உடனே பீர்பாலை அழைத்தார். பீர்பால், நீயே இதை கண்டுபிடிக்க வேண்டும். யார் திருடன் என்று நாளைக்குள் சொல். பீர்பால் சிரித்தார். சரி அரசே, நான் கண்டுபிடிக்கிறேன். அதே நாள் பீர்பால் அனைத்து ஊழியர்களையும் ஒரே இடத்தில் வர வைத்தார். அவர் சொன்னார், நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு குச்சி தருகிறேன். இந்த குச்சி மந்திர குச்சி. திருடன் அதை வீட்டில் வைத்திருந்தால் அதில் நாளைக்கு ஒரு அங்குலம் நீளமாக வளரும். அனைவரும் பயந்தார்கள். அவர் ஒவ்வொருவருக்கும் குச்சி கொடுத்து அனுப்பினார். அந்த இரவு திருடன் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. அவன் மனதில் சிந்தித்துக் கொண்டே இருந்தான். அந்த மந்திர குச்சி என்றால் நாளைக்கு அது நீளமாகி விடுமே, நான் பிடிபட்டு விடுவேனே. அவன் உடனே குச்சியின் முனையை ஒரு அங்குலம் வெட்டிவிட்டான். அடுத்த நாள் அனைவரும் குச்சியுடன் வந்தனர். பீர்பால் ஒவ்வொருவரிடமும் குச்சியை எடுத்து பார்த்தார். அனைத்து குச்சிகளும் ஒரே நீளமாக இருந்தன. ஆனால் ஒருவரின் குச்சி மட்டும் சிறிது குறைவாக இருந்தது. பீர்பால் புன்னகையுடன் சொன்னார், அரசே, இதோ திருடன். அந்த மனிதன் உடனே நடுங்கினான். அரசே, மன்னிக்கவும், பயந்து போய் வெட்டிவிட்டேன். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அக்பர் சொன்னார், பீர்பால், இது எப்படி சாத்தியமானது? பீர்பால் சிரித்தபடி சொன்னார், அரசே, நான் கொடுத்த குச்சி சாதாரணமான குச்சிதான். ஆனால் நான் சொன்னது மந்திரம் என்று. அது அவர்களின் மனதில் பயத்தை விதைத்தது. அலுக்கில்லாதவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் திருடன் பயந்து விட்டான். அதனால் தான் வெட்டிவிட்டான். அக்பர் சிரித்தார். பீர்பால், உன் அறிவு நம் பேரரசின் பெருமை. அவர் பீர்பாலுக்கு ஒரு பொன் சங்கிலி பரிசாக கொடுத்தார். அக்பர் சொன்னார், பீர்பால், நீ எனக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தாய். ஒருவனின் பயம் அவனின் குற்றத்தை வெளிப்படுத்தும் என்று. பீர்பால் சிரித்தார். அரசே, உண்மை தன்னை மறைக்க முடியாது. அது குச்சி போல, எவ்வளவு வெட்டினாலும் குற்றம் வெளிப்படும். அனைவரும் சிரித்து தட்டிக்கொண்டார்கள். அந்த நாளிலிருந்து அக்பர் அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு புதிய விதி வைத்தார். மனது தூய்மையாக இருந்தால் எந்த சோதனைக்கும் பயமில்லை. நண்பர்களே, இன்றைய கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் தெரியுமா? பொய்யை மறைக்கவே முடியாது. பயந்த மனம் குற்றத்தின் அடையாளம். நேர்மையானவர்கள் எப்போதும் அமைதியாக இருப்பார்கள். அதனாலே நாம் எப்போதும் உண்மையாய் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் பீர்பால் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அடுத்த முறை இன்னொரு சுவையான அக்பர் பீர்பால் கதையுடன் சந்திப்போம். அதுவரை சிந்தியுங்கள், சிரியுங்கள், நல்லது செய்யுங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம கேட்க போறது ஒரு புத்திசாலித்தனத்துடனும் சிந்தனையுடனும் நகைச்சுமையுடனும் கூடிய கதை. அக்பர் பேரரசரும் அவரது அறிவுமிகு அமைச்சர் பீர்பாலும் பற்றியது. அக்பர் பேரரசர் எப்போதும் கேள்விகளை கேட்பதை விரும்பினார் மற்றும் பீர்பால் எப்போதும் மிகவும் புத்திசாலித்தனம் மற்றும் சுவாரஸ்யமான பதில்களை தருவார். இந்த கதையின் தலைப்பு காணாமல் போன மோதிரம், குற்ற உணர்ச்சியின் சக்தி. பேரரசர் அக்பரின் மகத்தான முகலாய அரசவையிலிருந்து நமது கதையை தொடங்குவோம். ஆக்ராவில் அது ஒரு பிரகாசமான காலை. அக்பரின் அரசவை நகைகள், தங்கத் தரை விரிப்புகள் மற்றும் பட்டுப்புடவைகளால் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அமைச்சர்கள், வீரர்கள், கவிஞர்கள் மற்றும் கலைஞர்கள் பேரரசரை வரவேற்க கூடினர். மரகத உடை மற்றும் முத்துக்கள் பதிக்கப்பட்ட தலைப்பாகை அணிந்திருந்த அக்பர் தனது அரசவை உறுப்பினர்களை பார்த்து அன்புடன் புன்னகைத்தார். எல்லாம் சரியாக தோன்றியது வரை திடீரென தனது விரலில் ஏதோ காணாமல் போனதை அவர் கவனித்தார். அவர் முகம் நிறம் மாறியது. அவரது விலைமதிப்பற்ற வைர மோதிரம், அவரது தந்தையிடமிருந்து கிடைத்த ஒரு பரிசு போய்விட்டது. என் மோதிரம் எங்கே? அவர் கூச்சலிட்டார். அவரது குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. முழு நீதிமன்றமும் அமைதியாக இருந்தது. ஒவ்வொரு கண்ணும் பேரரசரை நோக்கி திரும்பியது. அக்பர் சுற்றிலும் பார்த்தார். கண்களில் கோபம் எழுந்தது. இன்று காலை நான் நீதிமன்றத்திற்குள் நுழைந்தபோது என் விரலில் அது இருந்தது. எனவே இந்த அறையிலுள்ள யாரோதான் அதை திருடியிருக்க வேண்டும் என்று உரக்க கூறினார். சலசலப்புகள் மண்டபத்தை நிரப்பின.
அரசவை உறுப்பினர்கள் பதட்டத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பேசுவதற்கு எல்லாரும் பயந்தனர். அக்பர் சிம்மாசனத்தில் தனது கையை தட்டினார். காவலாளி, கதவுகளை பூட்டுங்கள், என் மோதிரம் கிடைக்கும் வரை யாரும் இங்கிருந்து வெளியே போக மாட்டார்கள் என்று கூறினார். காவலர்கள் உடனடியாக கீழ்ப்படிந்தனர். பதட்டம் காற்றின் வழியாக பரவியது. அந்த நேரத்தில் எல்லாவற்றிலும் புத்திசாலியான பீர்பால் அமைதியாக முன்னேறி அக்பரை வணங்கினார். மன்னரே, தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் என்று மென்மையாகச் சொன்னார். என்னை திருடனை கண்டுபிடிக்க விடுங்கள் என்று கோரிக்கை விடுத்தார். அக்பர் கண்களை இறுக்கிக் கொண்டார். பீர்பால், நீங்கள் தோல்வியடைந்தால் நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள் என்று கடுமையாக கூறினார். பீர்பால் மெல்ல சிரித்தார். உங்கள் விருப்பம் பொடி அரசே, ஆனால் என்னை நம்புங்கள், குற்றவாளியை கண்டுபிடித்து விடுவேன் என்றார். பீர்பால் மெல்ல அரசவையில் உள்ள ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து அரசவை உறுப்பினர்களினிடையே வந்து கொண்டிருந்தார். பளிங்கு தரையில் அவரது அடிச்சுவடுகளின் சத்தத்தை தவிர நீதிமன்றம் அமைதியாக இருந்தது. அவர் ஒரு அமைச்சரை பார்த்தார், பின்னர் இன்னொருவரை பார்த்தார். சிலர் பயத்துடன் இருந்தனர், சிலர் அமைதியாக இருந்தனர். பீர்பால் மெல்ல சிரித்தார். அவர் அக்பரிடம் திரும்பி, மாட்சிம் பொருந்தியவரே, நான் இப்போது திருடனை வெளிப்படுத்துவேன், ஆனால் எனக்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை என்றார். ஆர்வத்துடன் அக்பர் தலையடைனார். பேரரசரின் மோதிரத்தை திருடிய நபரின் தாடியில் வைக்கோல் ஒட்டியுள்ளது என்று பீர்பால் கூட்டத்தை நோக்கி உரத்த குரலில் கூறினார். அனைவரின் கண்களும் விரிந்தன. அரசவை உறுப்பினர்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் அது நிகழ்ந்தது. மூலையிலிருந்த ஒரு மனிதர் பீர்பாலின் வார்த்தைகளால் தூண்டப்பட்டு இயல்பாகவே தனது தாடியை தொட்டார். பீர்பாலின் கூர்மையான கண்கள் அதை உடனே கண்டுபிடித்தன. அவர் அந்த நபரை நேராக சுட்டிக்காட்டினார். மரியாதைக்குரிய அரசே, இதோ உங்கள் திருடன் என்று அறிவித்தார். அந்த மனிதரின் முகம் மாறியது. அவர் நடுங்கிக் கொண்டு முழங்காலிலிட்டு விழுந்தார். அக்பர் பீர்பாலை பார்த்து வியந்தார். உனக்கு எப்படி தெரியும்? எப்படி கண்டுபிடித்தாய் பீர்பால் என்று கேட்டார். பீர்பால் சிரித்தார். எளிமையான மாட்சிம் பொருந்தியவரே, திருடனின் தாடியில் வைக்கோல் இருக்கிறது என்று நான் கூறினபோது அப்பாவி மக்கள் பதிலளிக்கவில்லை. ஆனால் குற்றவாளியின் மனம் அமைதியற்றதாக இருந்தது. அவரது மனசாட்சி அவரை திகைக்க வைத்தது. அவன் தன்னை உணராமல் தனது தாடியை தொட்டான். நான் குறிப்பிட்டபடி வைக்கோல் இருந்தால் யாராவது பார்க்கக்கூடும் என்று பயந்தார் என்று விளக்கினார். திருடன் அழத் தொடங்கினான். மன்னிச்சிருங்க அரசே, பேராசையால் இதை செய்தேன், தயவு செய்து என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று கதறினான். அக்பர் பெருமூச்சு விட்டார். காவலர்கள் திருடனிடமிருந்து மோதிரத்தை திரும்ப பெற்று அரசரிடம் கொடுத்தனர். அந்த மனிதனை முன்னோக்கி கொண்டு வருமாறு பேரரசர் சைகை காட்டினார். பின்னர் கடுமையான மற்றும் அமைதியான குரலில் அக்பர் கூறினார், நீங்கள் உங்கள் பேரரசரின் நம்பிக்கையை உடைத்தீர்கள். ஆனால் நீங்கள் தவறை ஒப்புக்கொண்டதால் நான் உங்களை மன்னிக்கிறேன். இந்த முறை மட்டும் இந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும். உண்மையை என்றைக்கும் மறைக்க முடியாது என்று அழுத்தமாக கூறினார். அந்த மனிதர் அமைதியாக தலை வணங்கினார். கண்களில் கண்ணீர் வழிந்தது. பீர்பால் கைகளை மடித்து தாழ்மையாக பின்வாங்கினார். நீதிமன்றம் முடிந்த பிறகு அக்பர் பீர்பாலை தனிமையில் அழைத்தார். என் நண்பரே, பேரரசர் கூறினார், உங்கள் ஞானம் என்னை வியக்க வைக்க ஒருபோதும் தவறில்லை. நீங்கள் யாரையும் தேடவில்லை, அவர்களிடம் கேள்வி கேட்கவில்லை, நீண்ட நேரம் உங்கள் இருக்கையை விட்டு வெளியே போகவில்லை. இருந்தும் நீங்கள் திருடனை கண்டுபிடித்தீர்கள். எப்படி என்று கேட்டார். பீர்பால் சிரித்தார். எளிமையான மாட்சிம் பொருந்தியவரே, திருடனின் தாடியில் வைக்கோல் இருக்கிறது என்று நான் கூறினபோது அப்பாவி மக்கள் பதிலளிக்கவில்லை. ஆனால் குற்றவாளியின் மனம் அமைதியற்றதாக இருந்தது. அவரது மனசாட்சி அவரை திகைக்க வைத்தது. அவன் தன்னை உணராமல் தனது தாடியை தொட்டான். மாட்சிம் பொருந்தியவரின் சிவப்பு சுவர்களில் சூரியன் அஸ்தமிக்கும்போது அக்பர் தனது ஜன்னலுக்கு நேராக நின்றிருந்து அவர் மெல்ல மனதில் நினைத்தார், ஒரு மோதிரத்தை இழந்து கண்டுபிடிக்கலாம், ஆனால் நேர்மையை ஒருமுறை இழந்தால் அதை ஒருபோதும் மீட்க முடியாது. பீர்பாலின் ஞானம் அந்த நாளில் வைரத்தை விட பிரகாசமாக பிரகாசித்தது. அவர் காணாமல் போன மோதிரத்தை கண்டுபிடித்தது மட்டுமல்ல, அனைவருக்கும் உண்மை எப்போதும் தன்னை வெளிப்படுத்தும் என்பதையும் நினைவூட்டினார். குற்ற உணர்ச்சியின் மூலம் ஒரு குற்றவாளியின் மனசாட்சி எப்போதும் தன்னை காட்டிக் கொடுத்துவிடும். நமது தவறுகளை நாம் எவ்வளவு நன்றாக மறைத்தாலும் நமது மனமும் செயல்களும் இறுதியில் உண்மையை அம்பலப்படுத்தும். ஆகவே அன்பான நண்பர்களே, நினைவு கொள்ளுங்கள், உங்கள் இதயம் தூய்மையாக இருக்கும்போது உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். ஆனால் குற்ற உணர்ச்சி உள்ளே இருக்கும்போது அது தன்னை காட்ட ஒரு வழியை கண்டுபிடிக்கும். இன்றைய கதையை கேட்டதற்கு நன்றி. காணாமல் போன மோதிரம் குற்ற உணர்ச்சியின் சக்தி.
அக்பர் மற்றும் பீர்பாலின் அரசவையிலிருந்து மற்றொரு புத்திசாலித்தனமான மற்றும் அற்புதமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். என் இனிய நண்பர்களே, ஒரு திருடன், அது என்னவென்றால் ஒரு திருடன் கதவை உடைக்காமல், யாராலும் பார்க்க முடியாமல், ஒரு சிறிய தடயத்தையும் விட்டுவிடாமல் அரசு கருவூலத்தில் எப்படி நுழைய முடிந்தது? இன்றைய கதையில் எப்படி பீர்பால் அந்த தந்திரமான திருடனை கையும் களவுமாக பிடித்தார் என்பதை தெளிவாக காட்டுகிறது. இக்கதையின் பெயர் கண்டுபிடிக்க முடியாத திருடன். கதையை ஆரம்பிக்கலாமா? ஒரு அமைதியான காலை பொழுது கதிரவன் பொன்னான ஒளிக்கதிர்கள் முகலாய அரண்மனை மேல் பட்டு திரித்தது. அக்பர் மன்னன் கருவூலத்தில் உள்ள அரச குடும்பத்தினர் நகைகளை சரிபார்க்க சென்றார். அவர் முக்கியமான நகைப்பெட்டியை திறந்தபோது அதிர்ச்சியில் உறைந்தார். விலைமதிப்பற்ற மாணிக்க அட்டிகை ஒன்று பெர்ஷிய மன்னரால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அந்த மாணிக்க அட்டிகை காணாமல் போய்விட்டது. அக்பரின் கோபக்குரல் அரண்மனையின் எல்லா மூலையிலும் இடி இடிப்பது போல முழங்கியது. காவலர்களே, எங்குள்ளீர்கள்? அமைச்சர்கள், காவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் அங்கே ஓடி வந்தனர். அக்கருவூலத்தில் தலைமை பணியாளர் பயத்தில் நடுங்கி தலை குனிந்தபடி நின்றிருந்தார். அவர், அரசபெருமானே, கருவூலத்தின் கதவு மூடப்பட்டுள்ளது, சாளரங்களால் திறக்காதவாறும் அமைக்கப்பட்டுள்ளன. பின் எப்படி அந்த அட்டிகை தொலைந்தது? அக்பர் உருமினார். ஒரு அமைச்சர், மன்னா, இது ஒன்றை மட்டுமே குறிக்கிறது, அது நம் கண்ணுக்கு புலப்படாத திருடன் என்று சன்னமாக கூறினார். சபையே ஸ்தம்பித்தது. மாயாவியான கல்வனா? ஒரு பேயோ? மந்திரவாதியா? தந்திரவாதியா? அக்பர் தன் கைகளை உயர்த்தி, அமைதியாக இருங்கள், ஒரே ஒரு மனிதனால் மட்டுமே இந்த மர்மத்தின் தீர்வை காண முடியும் என்று கூறினார். அனைவரும் அவர் யாரை அழைப்பார் என்று நிச்சயமாக தெரியும், பீர்பாலை அலையுங்கள் என்று கட்டளையிட்டார். பீர்பால் வந்தவுடன் அக்பர் எல்லாவற்றையும் எடுத்துரைத்தார். பீர்பால், கதவு உள்ளே பூட்டப்பட்டுள்ளது, அதில் ஒரு விரிசலும் இல்லை, ஒரு கீறலும் இல்லை, ஆனால் அட்டிகை தொலைந்து போய்விட்டது. பீர்பால் அறையின் ஒவ்வொரு மூலையையும் ஆய்வு செய்தார். தரையை அங்கங்கே தொட்டு பார்த்தார். காற்றை முகர்ந்து பார்த்தார். சுவர்களையெல்லாம் சோதனை செய்தார். மேஜைகளின் கீழே ஏதாவது துளைகள் உள்ளதா என்று பார்த்தார். பூட்டுகள் உறுதியாக உள்ளதா என்று சோதித்து பார்த்தார். நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு, அரசே, நான் ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன். அனைவரும் ஆவலோடு கேட்க முன்னே வந்தனர். பீர்பால் உரையை தொடர்ந்தார். திருடன் வேண்டுமானால் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவனது பாதை தெரிந்து விட்டது. அமைச்சர்கள் எல்லாம் குழம்பினர். அக்பர் பீர்பாலிடம், உனக்கு இந்த விஷயத்தில் என்ன உதவிகள் தேவை என்று கேட்டார். பீர்பால் பதிலுரைத்தார். வெறும் 3 விஷயங்கள். ஆளரவமற்ற இரவு, எல்லா பணியாளர்களும் இங்கே தவறாமல் இருக்க வேண்டும். ஒரு மண்பானையில் அரிசி மாவு நிரப்பப்பட்டு இருக்கும். ஒவ்வொருவருக்கும் நேரே ஒரு மண்பானை வைத்து வரிசையில் இருக்க வேண்டும். அரிசி மாவு, மண்பானை, இது என்ன சம்பந்தமில்லா பொருட்கள் கேட்கிறார்? இதில் எப்படி திருடனை கண்டுபிடிக்க முடியும்? பீர்பாலுக்கு ஏற்கனவே முடிவு தெரிந்தது போல புன்னகைத்தார். நிலவொளி அதிகமாக எங்கும் பரவி இருந்தது. அந்த அரண்மனையின் சேவகம் செய்யும் அனைவரும் நடுவே நின்றிருந்தனர். உணவு தயாரிப்பவர்கள், காவலாளிகள், தோட்டக்காரர்கள், குதிரையை பராமரிப்பவர்கள், அரண்மனையை சுத்தம் செய்பவர்கள், இசை வல்லுநர்கள், தையல்காரர்கள் என்று ஒவ்வொருவரும் கூடியிருந்தனர். அங்கே சூழ்நிலை பதட்டமாக இருந்தது. பீர்பால் 10 மண்பானைகளில் அரிசி மாவை நிரப்பி எல்லாவற்றையும் ஒரே சரியான வரிசையில் வைத்தார். அக்பர், இதெல்லாம் எதற்கு என்று வினவினார். பீர்பால், அரசே, கண்ணுக்கு தெரியாத அந்த கள்வனை இந்த மாவை வைத்து கண்டுபிடிக்கப் போகிறோம் என்று கூறினார். நீண்ட பெருமூச்சுகள் சபையை நிறைத்தது. ஒரு பணியாளர் பதட்டத்துடன், ஐயோ, இது உண்மையான மந்திர சக்தி என்று மெதுவாக கூறினான். இன்னொருவன், பேய் வந்தால் என்ன செய்வது, எனக்கு பயமாக உள்ளது என்று பதறினான். பீர்பால் கையை தட்டி, எல்லோரும் நன்கு கவனியுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கருவூலத்தின் பின்னால் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு சென்று 1 நிமிடம் அங்கேயே நின்று பின்பு திரும்ப வர வேண்டும் என்று கூறினார். ஒரு சிலர் ஏன் என்று கேட்டனர். பீர்பால், உங்கள் பின்னால் அந்த புலப்படாத கள்வன் வருகிறானா என்று பார்க்கவே. மக்கள் எல்லோரும் பயத்தில் நடுங்கினர். அந்த சேமிப்பு கிடங்கு முழுவதும் கும்மிருட்டாக இருந்தது. அங்கே நுழைவது சிங்கத்தின் வாயில் தலையை கொடுப்பது போல இருந்தது. ஒருவர் பின் ஒருவராக அரண்மனை வேலையாட்கள் உள்ளே சென்றனர்.
முதலில் தோட்டக்கலை நிபுணர் சென்று வியர்த்து போய் வெளியே வந்தார். பின்னர் சமயக்காரர் சென்றார். எனக்கு ஏதோ நகர்வது போல் சத்தம் கேட்டது என்றார். பின்பு அரசாங்க இசை வல்லுநர் கால்கள் நடுங்கி கீழே விழுவது போல் சென்றார். கடைசியாக அவ்வரண்மனையின் சுத்தம் செய்யும் பணியாளர்கள், வேலைக்காரர்கள் மற்றும் தொழிலாளர்கள். ஒவ்வொரு முறையும் ஒருவர் நுழையும் போது பீர்பால் அவர்களின் பாதத்தை உன்னிப்பாக கவனித்தார். இதனிடையே மண்பானைகள் அமைதியாக காத்திருந்தன. கடைசி தொழிலாளி வந்த பின் பீர்பால், அரசே, யார் அந்த கள்வன் என்று அறிவிக்கட்டுமா என்று கேட்டார். மொத்த சபையும் மூச்சை பிடித்தபடி நின்றிருந்தது. பீர்பால் மிக மெதுவாகச் சென்று வரிசையாக உள்ள பானைகள் பக்கம் நின்றார். பின்பு ஒரு பானையின் பின் நின்றார். அப்பானையின் அருகே நின்ற அரசாங்க சேமிப்பு கிடங்கின் பராமரிப்பு பொறுப்பாளரை சுட்டிக்காட்டினார். இவர்தான் அந்த மாயத்திருடன். கூட்டம் அதிர்ச்சியில் உறைந்தது. என்ன, அவர் திருடுபவர் அல்ல, நேர்மையாளன். பீர்பால், நீங்கள் கூறுவது நிச்சயமாகவா? அந்த மனிதனும், நீங்கள் கூறுவது தவறானது, நான் எதுவும் செய்யவில்லை என்று மறுத்து கூறினார். அக்பர் பீர்பாலிடம், நீ எப்படி தெரிந்து கொண்டாய் என்று அமைதியாக கேட்டார். பீர்பால் புன்னகைத்தபடி, அரச பெருமானே, நான் முன்னதாகவே அந்த சேமிப்பு கிடங்கின் தரையில் அரிசி மாவை தூவி வந்தேன். அத்தரையில் ஒரு ரகசிய குழி ஒன்று உள்ளது. அந்த அரிசி மாவை கொண்டு அந்த துளையை மூடினேன். அக்பரின் கண்கள் அதிசயத்தில் விரிந்தன. பீர்பால், திருடன் இந்த குழியை பல நாட்களுக்கு முன்பே தோண்டியுள்ளான். இக்குழியின் முடிவு கருவூலத்தில் சென்று முடிகிறது. இதன் வழியாக சென்று அந்த அட்டிகையை ஒரு இரவில் திருடன் திருடியுள்ளான். மொத்த சபையும் திடுக்கிட்டது. பீர்பால் அந்த மனிதனை சுட்டிக்காட்டி மற்ற அனைவரும் இயல்பாக அந்த தரை மேல் நடந்தனர், இவனை தவிர. ஆனால் அவனோ அந்த துளைப்பக்கம் செல்லாமல் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து உள்ளான். அவன் அப்பாவியாக இருந்தால் அந்த குழித்துளை இங்கிருக்கும் என்று தெரியாது. திருடனுக்கு மட்டுமே தன்னுடைய துளை வைக்கப்பட்டு இருக்கும் இடம் அறிய முடியும். கிடங்கின் பராமரிப்பாளர் மண்டியிட்டு, ஆமரசரே, நான் பட்ட பெரிய கடனை அடைக்க திருடினேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறலிட்டார். அக்பர் எழுந்து, நீ அரசாங்கத்திற்கு துரோகம் செய்து விட்டாய், காவலாளிகளே, இவனை இழுத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். காவலாளிகள் அவளை இழுத்துச் சென்றனர். அக்பர் பீர்பாலின் தோளின் மீது கை வைத்து, பீர்பால், மீண்டும் ஒரு கண்ணுக்கு தெரியாத புதிரை கண்ணுக்கு தெரிந்த உண்மையாக மாற்றிவிட்டாய். பீர்பால் தலை தாழ்த்தி, மன்னா, மிகவும் நுண்ணறிவு கொண்ட கள்வன் கூட உண்மையில் வெளிச்சத்திலிருந்து தப்ப முடியாது. ஏனெனில் உண்மையின் ஒளி என்பது ஞானத்தை தவிர வேறில்லை. அக்பர் பெருமையோடு பீர்பாலை பார்த்து, அதனால்தான் இந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் தேவை என்று கூறினார். கதையின் நீதி: நீ உண்மையை என்றுமே மறைத்து வைக்க முடியாது. இருட்டு எதை மறைக்க முயற்சிக்கிறதோ அதை உண்மையின் ஒளி வெட்ட வெளிச்சமாக வெளிப்படுத்தும். நன்றி.